بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் புதன்கிழமையில் நடைபெறுகிற இந்த வார கேள்விகள் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் யார் என்ன கேள்விகளை கேட்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் திருநெல்வேலி மாவட்டம் ஆவடியாபுரத்துல காஜா மைதீன் பேசுறேன். காஜா மைதீன். சொல்லுங்க காஜா மைதீன் பாய். அதாவது இந்த தொழுகையில தக்பீர் அல்லாஹ் கட்டிட்டு சரி, அதுக்கு அடுத்து இந்த சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக தபாரக ஸ்முக சொல்லணுமா, இல்ல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லி அது தொழுகை போயிடலாமா? இல்லைங்க, நீங்க சொல்லக்கூடிய சுப்ஹானக்கல்லாஹும்ம சொல்லக்கூடாது. சரி, வேற ஒரு துவா, ரெண்டு துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்படியா? ஒன்னு என்னன்னு கேட்டா அல்லாஹும்ம பாயிது பைனி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அந்த துவா நீங்க தொழுகை புத்தகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த துவா மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஹனஃபி தொழுகை, ஹனஃபி தொழுகை ஷாஃபின்னு போட்டிருப்பாங்க. நீங்க அந்த புத்தகத்தை பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டா அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அமைந்த புத்தகங்கள் இல்லை. நபி வழியில் தொழுகை சட்டங்கள்னு சொல்லிட்டு சகோதரர் எம்ஐ சுலைமான் எழுதின புத்தகம் ஒன்று இருக்குது. அந்த புத்தகம் எங்க? விருதுநகர்ல அங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்துடைய கிளைகள்ல போய் பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு இந்த புத்தகம் இருக்கும். அதுல இருந்து அந்த துவாவை நீங்க தெரிஞ்சுக்கலாம். போகும்போது அஜர்த்து தட்டி கட்ட உடனே சுபாகனுக்கு எல்லாமே போய் அம்மிக்கின்றத பத்து ஓடிட்டு அதுக்கு அல்லாம தள்ளி இந்த சொல்றாரு. சரி, அதுக்கடுத்து சகீரனா கபீரனா அப்படின்னு இதை சொல்றாரு. சரி, அதுக்கடுத்து ரப்பனா ஆத்தினான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருவாரு. இது இதுதான் சொல்லணுமா, இல்ல வேற ஏதாச்சும் இருக்குதா? ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் 4 தக்பீர்கள்ல முதல்ல அவர் சொல்ற மாதிரி அது ஓதக்கூடாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அது சுப்ஹானக்கல்லாஹும்ம எதுலையும் ஓதக்கூடாது. இதுல என்ன செய்யணும்னு கேட்டா ஜனாசா தொழுகையில அல்ஹம்து சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும், அடுத்த தக்பீர்ல ஸலவாத் ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஓதணும் இல்லையா? அந்த ஸலவாத்தை ஓதணும். அதற்கு பிறகு உண்டான தக்பீர்கள்ல துஆ ஓதணும். துஆ என்று சொன்னால் அந்த ஜனாசா தொழுகையில் ஓத வேண்டிய துஆ என்று ரசூலுல்லாஹ் சில துஆக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த துஆக்கள் அந்த இறந்தவங்களுக்காக வேண்டி கேட்கிற துஆ அது. தமிழ்ல கேட்கலாமா, இல்ல அரபில கேட்கணுமா? அரபி. ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துஆவை அதே வார்த்தைகள்ல தான் நாம சொல்லணும். அதுக்கு பிறகு அதை ஓதிய பிறகு நாம எக்ஸ்ட்ராவா ஓதக்கூடிய துஆக்களை எல்லாம் இந்த ஜனாசாவுடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு நம்ம மொழியில கேட்டுக்கலாம். அந்த மாதிரி அந்த துஆவோட சலாம் கொடுத்துட வேண்டியதுதான். அப்ப இந்த புக்கு வாங்க தொழுகை இந்த புக்குல அது இந்த இதுல இருக்குமா? அந்த தொழுகை புத்தகத்திலேயே இந்த ஜனாசாவுடைய தொழுகையினுடைய விவரங்களும் அதுல இருக்குது. சரி, இன்ஷாஅல்லாஹ் வாங்கி படிக்கிறேன் இன்ஷாஅல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதர் சமான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பத்ர் பாய். அதாவது சுன்னத்து தொழுகை 12 ரக்காத் சொல்றாங்க இல்லையா? ஆமா. அது எந்தெந்த வக்கத்துக்கு அது முன்பின் சுன்னத்தா வரும்? அதுக்கப்புறம் இடுப்புல நம்ம கயிறு போடுறாங்களே அது போடலாமா போடக்கூடாதா? இடுப்புல போடுற கயிறுனா என்ன அர்த்தத்துல கேக்குறீங்க? அந்த ஆடைகளை இறுக்கி கட்டுறதுக்காண்டி போட்டிருப்பாங்க அந்த கருப்பு கயிறு.
ஆஹா. சரி. அந்த கயிறு வந்து போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறது மார்க்கத்துல அது நல்லது. அதாவது உபரியான 12 ரக்காத்துகளை யார் தினந்தோறும் தொழுது வருகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் அவங்களுடைய கேள்வி என்னென்னா, அது என்னென்ன தொழுகையில் எத்தனை ரக்காத்துகள் தொழணும்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் கடமை அல்லாத ஃபர்ல் அல்லாத தொழுகைகள் 12 ரக்காத்து வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்தால் போதுமானது. ஏன்னா சில அறிவிப்புகளில் இந்த தொழுகைக்கு முன்னாடி இத்தனை ரக்காத்து, இந்த தொழுகைக்கு பின்னாடி இத்தனை ரக்காத்து அப்படின்னு ஹதீஸுகளில் சிலதில் வந்தாலும் அவற்றிற்கு இடையில் பல முரண்பாடுகள் இருக்குது. அதனால் அதில் நாம் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாது. இது சரியா அது சரியாங்கிற குழப்பங்கள் நமக்கு ஏற்படுங்கிற காரணத்தினால நீங்கள் அதை ஓரங்கட்டிட்டு எண்ணிக்கை சார்ந்து அந்த இந்த தொழுகைக்கு அந்த தொழுகைக்கு என்று வரக்கூடிய அந்த எண்ணிக்கையை தவிர்த்து விட்டு பொதுவாக ஒவ்வொரு தொழுகைக்குமான முன்பின் சுன்னத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் கடைபிடிங்க. ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகளை கணக்கில் வைத்து கொள்ளுங்க. இந்த மாதிரி 12 அதுக்கு மேலே போகும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் 12 கிராஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அந்த வகையில் நீங்கள் ஒரு நாளுக்குள்ளே அது அடங்கிவிட்டால் நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துட்டீங்க, சொர்க்கத்தில் மாளிகை எழுப்பப்படுகிற பட்டியலுக்குள்ளே வந்துட்டதாகத்தான் அர்த்தமாக அமைந்துவிடும். ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா, இடுப்பில் கயிறு கட்டுறாங்களோ அது கட்டலாமான்னு கேட்குறாங்க. இந்த இடுப்பு கயிறை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக கட்டப்படுகிறது. ஒன்று, சாதாரணமாக சில பேர் தங்களுடைய ஆடைகள் கீழாடை அவிழ்ந்து விடாமல் இருப்பதற்காக கயிறை கட்டி அதை இழுத்து போட்டு இது பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நோக்கத்தில் கட்டப்பட்டால் அந்த ஒரு தேவை இருக்குது, தேவைக்கு ஒரு கயிறு கட்டிக்கிட்டால் தப்பு கிடையாது. பரவலாக என்ன அர்த்தத்தில் கட்டப்படுதுன்னு கேட்டால், ஒரு கருப்பு கயிறு கட்டணும், கருப்பு கயிறுனா அது காற்று கருப்பு அண்டாது, பேய் பிசாசு அண்டாது அப்படின்ற நம்பிக்கையின் பேரில், பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அதை விரட்டுறதுக்காக வேண்டிய ஒரு கயிறு கட்டுறதுங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயமா போய்விடுகிறது. இல்லாத ஒன்றை நம்புவதும் இல்லாதவற்றிற்கு வைத்தியம் பார்ப்பதும் மனநோயாளி செய்கிற காரியமாக தான் இருக்கும். அதுவும் மார்க்க ரீதியாக அது குற்றமாகவும் அமைந்துவிடும். பொய்யான ஒரு நம்பிக்கையை உள்ளத்தில் ஏந்தி இருக்கிறோம். ரெண்டாவது, அந்த நம்பிக்கைக்கு இதில் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். அதை தாண்டி சில பேர் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக மந்திரிச்சு கட்டுகிற கயிறுகள் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி எல்லாம் கயிறு கட்டப்பட்டால் அல்லாஹ் செய்யக்கூடிய வேலையை இந்த கயிறு செஞ்சிடும் அப்படின்ற நம்பிக்கை மாறி போய் விடுகிறதாக அர்த்தமாகிவிடும். அதனால இந்த நம்பிக்கை சார்ந்து கட்டப்படுகிற கயிறாக இருந்தால் அது கட்டக்கூடாது. வேற ஒரு தேவைக்காக வேண்டி எந்த நம்பிக்கையும் இல்லாமல் ஒரு கயிறு கட்டப்பட்டால் மார்க்கத்தில் அதில் எந்த குற்றமும் இல்லை. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சென்னையில இருந்து ஃபஹமிதா பேசுறேன். கேள்வி வந்து 24வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல அல்லாஹ் வந்து கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும், நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கும் சொல்றான்ல. ஆமா. அந்த வசனத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப வந்து பார்த்தோம்னா எவ்வளவோ நல்ல பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து ஆலிமா படித்த பெண்களாவே இருந்தாலும் இல்ல மற்ற நல்ல பெண்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற ஆண்கள் பாத்தீங்கன்னா குடிகாரனாவோ இல்ல தப்பான ஆணாவோ இருக்கான். அந்த மாதிரி நிறைய ஆண்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஆண்களா இருக்காங்க, ஆனா அவங்களுடைய பெண்கள் பாத்தீங்கன்னா இப்ப கள்ளக்காதல் வச்சுட்டு இந்த மாதிரி தப்பான பெண்களா இருக்காங்க. அப்போ அல்லாஹ் வந்து தன்னுடைய வாக்குறுதிக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டான். அப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் வந்து அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன வல் ஹபீசூன லில் ஹபீசாத் வத்தய்யிபாத்து லித் தய்யிபீன வத்தய்யிபூன லித் தய்யிபாத் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கும் கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும் உரியவர்கள் அப்படிங்கிற கருத்தை, ஆம்பளை பொம்பளை 2 பேருமே இவங்க நல்லவங்களாக இருந்தால் அவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற கருத்துப்பட அந்த வசனம் வருகிறது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனையோ நல்ல பெண்களுக்கு கெட்ட ஆண்கள் அமைகிறத பார்க்குறோமே, கெட்ட ஆண்களுக்கு நல்ல பெண்கள் அமைகிறத பார்க்குறாமே அப்படிங்கிறாங்க. இந்த நல்லது கெட்டதை பொறுத்த வரைக்கும் இதில் 2 விஷயத்தை நாம் பார்க்கணும். ஒன்று என்னென்னு கேட்டால், உலகத்தில் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். ஒவ்வொரு தவறையும் வச்சு தானே இவர் தவறு செய்கிறதுனால இவர் நல்லவர் இல்லை, இவர் தவறு செய்யாதனால இவர் நல்லவர், அப்படித்தானே நம்ம பிரிப்போம். அந்த வகையில் பிரிக்கிறதா இருந்தால் நீங்கள் யாரையுமே 100% பெர்ஃபெக்டான தூயவர் என்ற வாதத்தை வைக்கவே முடியாது. எல்லாரிடமும் தவறுகள் இருக்கிறது. அப்போ எல்லாரும் அப்படி கலந்து தான் இருப்போம். அந்த தவறுடைய அளவு தான் கூடும் குறையுமே தவிர ஒட்டுமொத்தமாக தவறுகளை விட்டு அப்பாற்பட்ட தூயவர் என்ற பட்டியலுக்குள்ளே யாரும் இடம் பெற முடியாது அப்படிங்கிற விஷயம் ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இதில் என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்னா, இப்போ ஒரு கெட்ட ஆண் ஒருத்தர் இருக்கிறார், உதாரணமாக பாலியல் ரீதியாக வேறு பெண்களோடு
தொடர்பு உடையவராக அவர் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அவர் தனக்கு துணைவி தேடும்போது எப்படி தேடுறாரு? எந்த விதமான அப்பளுக்கு இந்த விஷயத்தில் அப்பளுக்கு இல்லாத ஒரு பெண்ணாக தன்னுடைய மனைவி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதுபோல் ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண்ணு தப்பு செஞ்சவளாக அல்லது தப்பு செய்யக்கூடியவளாக இருந்தாலும் கூட தன்னுடைய கணவன் தப்பு செஞ்சிடக்கூடாது, தனக்கு மட்டுமே உரியவனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண் விரும்புகிறார். அப்போ இப்போ இந்த நேரத்தில் தான் இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் அறிவுரை சொல்லுகிற வகையில் அல்லாஹ் சொல்கிறான், நீ ஒரு நல்ல பெண்ணை எதிர்பார்க்குறன்னா நீ நல்லவனாக இரு, அதானப்பா பொருத்தமாக இருக்கும். நல்லவனுக்கு நல்லவன் தானே பொருத்தம். நீ அயோக்கியனாக இருந்து கொண்டு உன் மனைவி மட்டும் யோக்கியனாக இருக்கணும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம்? அப்படிங்கிற அந்த சிந்தனையை உண்டாக்கி அனைவரையும் நல்லவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுகிற செய்தியாக அந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் பாய். நான் திருப்பூர் மாவட்டம் அனுப்பு காஜாமணி பேசுறேன் பாய். சொல்லுங்க காஜா பாய். இது இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவர் ஒருத்தர் பாய், நோய்க்கு நிவாரணம் பிரார்த்தனை தான், ரசூலுல்லாஹ் காலத்துல மருந்து மாத்தலாம் கிடையாது அப்படிங்கிறாரு. சரி. அப்ப இன்னொன்னு என்னன்னா, திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வீடு வாடகை கிடைக்க மாட்டேங்குது. இந்த வக்ஃபு சொத்து எல்லாம் நிறைய இருக்கு நிலம், அதுல வீடு கட்டி வாடகை விடலாம்ல பாய்? வக்ஃபு சொத்து இல்லை. சரி. அதாவது ஒரு அக்குப்பஞ்சர் மருத்துவர் ஒருத்தர் சொன்னாராம், நோய்களுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு துவா மட்டும்தான், ரசூலுல்லாஹ் காலத்தில் மருத்துவம்லாம் கிடையாது, மருந்து பொருட்கள்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது அறியாமையினால் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் பற்றி தெரியாததுனால அவங்க சொன்ன போதனைகளை சரியாக தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் சொல்லப்படுகிற கூற்று. நபிகளாருடைய காலத்திலும் மருத்துவம் இருந்தது, அந்த காலத்தில் உள்ள மருத்துவத்தை ரசூலுல்லாஹ்வும் செஞ்சாங்க. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உஹது போர்க்களத்தில் பல் உடைக்கப்பட்ட நேரத்தில் அப்போ மருத்துவம் செஞ்சு தான் அந்த ரத்தத்தை கட்டுப்படுத்தினாங்க. பல் உடஞ்சி ரத்தம் வெளியே ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது பேரித்தமர நாரை எடுத்து, காய்ந்த ஓலை இருக்கும்ல, அந்த ஓலையை எடுத்து அதை நெருப்பில் சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு அந்த இடத்துல வச்சு அந்த ரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தினாங்கன்னு ஹதீஸில் பார்க்குறோம். இது மருத்துவம் தானே. இந்த மாதிரி மருத்துவங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கிறது இல்லை என்று சொல்வது தவறு. ஒன்று. ரெண்டாவது, நேரடியாகவே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது, மருந்து இல்லாமல் அல்லாஹ் எந்த நோயும் உலகத்தில் கொடுக்கல அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதனால் மருத்துவம் செய்வது நபிகளாருடைய வழிமுறை தான். துஆ செய்வது அதுவும் உள்ளது தான். அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும். என்னதான் மருத்துவம் செஞ்சாலும் குணமாக்குறவன் அல்லாஹ் தான் அப்படின்னு நல்ல மருத்துவத்தை செஞ்சுவிட்டு அல்லாஹ் மேலேயும் நம்பிக்கை வைங்க, அல்லாஹ் இடம் துவா செய்யுங்க. அல்லாஹ் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவையும் கற்றுத்தர்றாங்க. அல்லாஹும்ம அதீபில் பஸ் ரப்பன்னாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா. நோயாளிகளை சந்திக்க போகிற நேரத்துல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை செஞ்சுருக்கிறாங்க. நோய்களை நீக்குகிறவனே இறைவா, நீ நிவாரணம் கொடு, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை, எனவே இதை பூரணமாக குணமளித்து சுகம் கொடுத்து விடு அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே துவா செஞ்சுருக்கிறாங்க. அதனால் துவாவும் செய்யணும், மருத்துவமும் செய்யணும். இது மார்க்கத்தில் உள்ள அம்சங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். வெறும் நம்பிக்கையை மட்டும் மார்க்கம் சொல்லலை. நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கை எப்படின்னு கேட்டால் காரணகாரியத்தோடு கூடிய நம்பிக்கை. எனக்கு பசி தீர வேண்டும், எப்படி தீரணும்? அதை உழைச்சி உணவு உண்டாக்கி அந்த சாப்பாடை உண்டு அதன் வழியாக பசி தீர முயற்சி எடுக்கணும். அல்லாஹ் அந்த பசியை நீக்கி வைப்பான் அப்படி நம்பணும். அல்லாஹ் வெறுமனை பசியை நீக்கணுமான்னு மொட்டையாக நம்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க சொல்லலை. அல்லாஹ் நீக்குன்னு கேட்டுட்டு சேர் மேலே உட்காந்துருக்கிறது இல்லை. நீக்குவதற்குரிய வேலைகளை நாம் செய்யணும், அதுக்கான உதவி அல்லாஹ்விடமிருந்து வரும் அப்படின்னு நம்பணும். அந்த வகையில் நோய் நீக்குகிற மருத்துவத்தை நாம் செய்யணும், அல்லாஹ்விடத்துல கோரிக்கையை போட்டு அந்த நிவாரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறை. இதற்கு நிறைய சான்றுகளும் ஆதாரங்களும் இருக்கின்றன. ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா, வக்ஃபுடைய நிலங்கள், எங்களுக்கு வீடு இல்லை, வக்ஃபு லேண்டு நிறைய இருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கலாம் தானே, தாராளமாக கொடுக்கலாம். அந்த மாதிரியான நல்ல பணிகளுக்காகத்தானே முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. அனைவரும் பயன்படுத்துவது போக, பொதுவான தேவைகளுக்கு போக மிச்சமாக பகுதிகள் இருக்குமானால் இல்லாத மக்களுக்கு பங்கு வச்சு கொடுத்து அதில் தங்கிக்குங்க, வீடு கட்டி குடியிருந்துக்குங்க என்று சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த சொத்துக்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்களால் தானம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் வக்ஃபு சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அதில் அக்கறையற்றவர்களாகவும், ஏழை எளிய மக்கள் மீது கருணையற்றவர்களாகவும், பொது சொத்துக்கள் குறித்து நம்மிடத்தில் மறுமையில் கேள்வி கேட்கப்படும் என்ற அச்சமற்றவர்களாகவும் இருக்கிற காரணத்தினால் தங்களுடைய சுய லாபங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள பல இடங்களில் விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களை திருத்தி கொண்டு நல்ல வழிகளில், பயனுள்ள காரியங்களில் அந்த இடங்களையும் அந்த பொருட்களையும் பயன்படுத்த அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஃபைசல் சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? இப்ப மாசத்துல வந்து சுண்டி விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, அப்ப கேரம் விளையாடாம விளையாடக்கூடாதா? இதுக்கு விளையாட சொல்லுங்க. அதாவது சுண்டி விளையாடுறதுங்கிறது பிறருடைய கண்களில் போய் பாதிப்பை ஏற்படுத்தி விடும் என்பதற்காக வேண்டி அப்படி சொல்லியே தான் அதில் காரணத்தோடு வருது. சுண்டும் பொழுது சுண்டுகிற பொருள் அடுத்தவர் கண்ணில் போய் விழுந்து அந்த கண்ணுக்கு கேடு விளைவிச்சிரும், அதனால் இந்த சுண்டுதலை தடை செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் நாம் சுண்டி விளையாடக்கூடாது. நாம் சுண்டுகிற இந்த சுண்டு பொருள் வந்து அப்படி ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய பொருள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் தாராளமாக விளையாடலாம். கேரம் போர்டுங்கிறது அந்த வகையில் உள்ளது. இது கண்ணுக்கு வந்து கண்ணை கெடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பொருளாக இல்லை என்கிற காரணத்தினால் அதை பயன்படுத்துறதுல தப்பில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேரு கோதரி, நான் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை. நான் இப்போ கத்தர் இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? அதாவது ஜிம்மா தொழுகையில வந்து நம்ம இமாம் இந்த அம்மாவத்தோட 2 ரக்காத் தான் தொழுதும். சில பேர் வந்து ஒரு ரக்காத்துல வந்து சேர்ந்துக்கிறாங்க, சில பேர் வந்து அத்தகாயத்துல இமாம் இருக்கும் போது வந்து சேர்ந்துக்கிறாங்க. அவங்க எப்படி அது அந்த 2 ரக்காத்து தொழுதா போருமா? சரி, எப்படி அதை ஒரு விளக்கம் சொல்லுங்க. நல்லது. அதாவது ஜும்மாவுடைய தொழுகையில் தாமதமாக வந்து சேர்றாங்க. சில பேர் 2 ரக்காத்தில் வந்து சேர்றாங்க, 2 ரக்காத்துல அத்தஹியாத்தில் வந்து சேர்றாங்க. அவங்க எப்படி அந்த ஜும்மா தொழுகையை வைத்துக் கொள்வது? 2 ரக்காத்து தொழுதா போதுமா, அல்லது ஜும்மா தொழுகை கிடைக்கல என்று சொல்லி 4 ரக்காத்து துஹராக தொழணுமா, எப்படி தொழுவதுன்னு கேட்குறாங்க. ஜும்மாவை தொழுகையை பொறுத்த வரைக்கும் 2வது ரக்காத்தை யார் அடைந்து கொண்டாரோ, 1 ரக்காத்தை, 2 ரக்காத்துனா 1 ரக்காத்தை, 1 ரக்காத்தை யார் அடைந்து கொண்டாரோ அவர் ஜும்மாவை அடைந்து கொண்டார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 1 ரக்காத்தை அடைதல் என்றால் என்ன? 2வது ரக்காத்தினுடைய ருக்குவில் இருக்கிற பொழுது போய் நாம் சேர்ந்துட்டோம்னா நமக்கு 1 ரக்காத்து கிடச்சிட்டுன்னு அர்த்தம். ருக்குலேருந்து இமாம் எழுந்த பிறகு நாம் போய் சேர்ந்தால், சஜிதாவில் இருக்கும் பொழுதோ அத்தஹியாத்தில் இருக்கும் பொழுதோ போய் சேர்ந்தால் 1 ரக்காத்து நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ 1 ரக்காத்து கிடைத்தால் 2 ரக்காத்து தொழுதா போதும்பானது, ஜும்மா கிடச்சிச்சின்னு அர்த்தம். 1 ரக்காத்து கூட கிடைக்கல, 2வது ரக்காத்தில் ருக்குலேருந்து இமாம் எந்திரிச்ச பிறகு தான் இவர் போய் சஜிதாவில் இருக்கும்போதோ அத்தஹியாத்தில் இருக்கும்போதோ போய் சேர்ந்திருந்தார்னா அவர் 2 ரக்காத்து தொழ முடியாது, 4 ரக்காத்துகள் லுஹர் தொழுவதாக தொழுது கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆதம் சாப்பிள்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஜென்ஸோட தொண்டையில வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சதுனாலதான் அவங்களுடைய தொண்டைக்குழியில வந்து லைக் அந்த ஆதம் சாப்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. சரி, அது ஹதீஸ்ல ஆதாரபூர்வமானதா? பிகாஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆதம் நபி ஆப்பிள் சாப்பிட்டப்போ பிடிச்சதா ஹதீஸ் இல்ல இல்லையா, ஆனா ஆதம் சாப்பிள் தானே அதை சொல்லுவாங்க, அதனால அது ஒரு ஹதீஸ், அது ஒரு டவுட் இருக்கு. அதுக்கு பேர் வந்து அந்த ஆப்பிளுக்கு பேரு ஆதம் சாப்பிட்டதுமாங்களோ? ஆமா, அது தொண்டையில இருக்கிறது வந்து ஆடம் சாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ஸோட தொண்டையில இருக்கிற ஆடம் சாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி சரி. அதே மாதிரி இப்ப வந்து வைரலா வந்து வீடியோஸ் எப்படி வருது அப்படின்னா, குர்ஆன் ஆயத்துல வந்து ஆக்ஷன் மூலியமா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸ் வருது. அது நம்மளுக்கு ப்ரிஃபரபிளா? அது மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா? குர்ஆன் ஆயத்தோட மீனிங் வச்சு ஆக்ஷன்ஸா சொல்லி கொடுப்பாங்க, அது மாதிரி நம்ம செய்யலாமா? சரி, அதாவது தொண்டையில இந்த பகுதிக்கு வந்து ஆதம் சாப்பிள்னு சொல்லுவாங்களாம். அதை வச்சு என்ன கேட்குறாங்கன்னா, ஆதம் நபி வந்து பழத்தை சாப்பிடும் பொழுது அந்த தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாங்கன்னு வருது இல்லை, தடுக்கப்பட்ட மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் நல்லா சொன்னால், அதை சாப்பிடும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிடிச்சிட்டாங்க, அதனால தான் அந்த இடத்துக்கு அந்த பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்களா, அது சரியான்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு செய்தி கிடையவே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டுட்டாங்க, சாப்பிட்ட பிறகு அவங்களுடைய ஆடைகள்லாம் விலகியது, என்னென்ன நடந்துச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. இப்படி ஒரு நிகழ்ச்சி குர்ஆன்லையும் சொல்லப்படலை, ஆதாரபூர்வமான நபிமொழிகள்லையும் நமக்கு சொல்லப்படலை. அதனால் இந்த செய்தி தப்பான ஒரு செய்தி, இதை நாம் சொல்லக்கூடாது. இந்த செய்தி இல்லவே இல்லை. ஒன்று. 2வது என்ன கேட்குறாங்கன்னா, குர்ஆனுடைய வசனங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது ஆக்ஷனோடு சொல்லிக் கொடுக்குறது. அந்த அந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி வாயை பற்றி ஒரு வார்த்தை வருதுன்னா வாயை காட்டி ஆக்ஷன் பண்ணுறது, கண்ணன்னா கண்ணை காட்டி ஆக்ஷன் பண்ணுறது, கைகள் விரிக்கிற சம்மந்தமாக வரும்பொழுது கைகள் 2ஐயும் விரித்து அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்குறது. இது செய்யலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக செய்யலாம், இது ஒன்றும் தவறானது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் என்பது ஒரு அறிவுரை தானே, ஒரு போதனை தானே. போதனை என்பது எப்படி இருக்கணும்? அது மக்கள் புரிந்து ஆக்ஷனோடு சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள எளிதாகத்தான் இருக்கும். அவர்கள் புரிந்து செய்கிறார்களோ இல்லையோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், இருந்தாலும் அதை கற்றுக் கொடுப்பதோ அப்படி செய்ய வைப்பதோ அதன் வழியாக ஒரு கருத்தை
இப்படி கையை விரிக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த வசனம் தான் வருது, இன்னும் அர்த்தம் தான் வருது என்பதை குழந்தைகள் விளங்கிக் கொள்கிற வகையில் கற்றுக் கொடுப்பதோ மார்க்கத்தில் தவறானது கிடையாது, தாராளமாக கற்றுக் கொடுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் இளையாங்குடியிலிருந்து மஹ்பூல் பேசுறேன். மதீனாவில் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையில சஜிதா சூரா ஓதிட்டு சஜிதா செய்யறாங்க. அப்படி செய்யும்போது நம்ம கூட சேர்ந்து செய்யணுமா இல்ல தொழுகையிலிருந்து விளைவிக்கணுமா? அதாவது தொழுகையில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் சூரத்து சஜிதா அலிஃப் லாம் மீம் சஜிதா சூரா ஓதி அதில் வந்து சஜிதா செய்கிறாங்க. ஏன்னா இந்த குர்ஆனில் 14 இடங்களில் சஜிதா செய்யணும்னு சொல்லி வச்சுருக்கிறாங்கல்ல. ஆதாரபூர்வமான நபிமொழிகளின்படி பார்த்தால் குர்ஆன் ஓதும் பொழுது 4 இடங்களில் சஜிதா செய்ததற்கு தான் நமக்கு சான்று கிடைக்கிறது. ஆனால் வேறு சில செய்திகளை எல்லாம் பலகீனமான செய்திகளை எல்லாம் கொண்டு 14 இடங்களில் சஜிதா செய்யணுங்கிற மாதிரி குர்ஆனில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் அலிஃப் லாம் மீம் சஜிதா சூறா ஓதும் பொழுது அப்போ சஜிதா பண்ணிடுறாங்க. இது மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நாம் ஒருவேளை தெரியாமல் போய் நின்று அந்த ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு அப்படின்னா வேறு வழியில் நீங்கள் இமாம் போகும்போது நீங்களும் போய் தான் ஆகணும். நீங்கள் அதை புறக்கணிச்சிட்டு நிற்க முடியாது. ஆனால் இது ஓதுறாங்க இப்படி தான் செய்வாங்க நமக்கு தெரிகிற கட்டத்தில் நாம் அவங்க பின்னாடி நிற்கக்கூடாது. இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம தனியாக நின்று தொழுக வேண்டிதான், வேற ஒரு ஜமாத்தை உண்டாக்கிக்க வேண்டிதான். அவங்களுடைய அந்த தவறில் நாமளும் பின்தொடர்ந்து செல்வது ஏற்கத்தகுந்தது அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். என் வீடு மதுரை மாவட்டம் தச்சனார்னு பேசுறேன். சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? அசர்லையும் லொகர்லையும் இப்ப மௌனமா இருக்கோம்னே. ஆமா ஆமா ஒரு ஹதீஸ் இருக்கு. அதாவது வந்து லொகர் அசர்லையும் வருவாங்களா சபாப் கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க ஆமா அவங்க தாடி வச்சுக்கணும் பாக்குறா பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுனாக்கா நபீநாயகம் லொகர் தொழுகையின் முதல் 2 ரக்காத்துல அல்கம் தஜ்ஜியாத்தையும் துணை அத்தியாயங்களையும் வருவாங்க. பின்னாடி 2 ரக்காத்துல அல்கம் தஜ்ஜியாத்தையும் வருவார்கள். ஒரு சில வசனங்களை எங்களுக்கு கேட்கிற அளவுக்கு வருவாங்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது? லோகர் அசர்லையும் சத்தத்துக்கு ஓடலாமா? அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா வித்தா தொகையில வந்து கலாம் கொடுக்கும் போது சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ் சொல்றாங்க. கலாம் கொடுக்கும் போதுனாக்கா கலாம் அந்த கொடுக்க போற டைமா இல்ல குடிச்சு முடிச்சமானே? அது 2 கேள்வி. எதுல எப்போ சொல்லுவாங்க? அதாவது வித்திருக்குள்ள கடைசி வித்திருக்குள்ள கலாம் கொடுக்கும் போது தொழுகை புக் இருக்குல்ல அதுல சரி அதாவது சலாம் கொடுக்கும் போது சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க அப்படின்னாங்க. நாங்க தாய் கேட்டதுக்கு குடிச்சு முடிச்சிருந்தாரு அப்படின்னாங்க. இல்ல பின்னர் அறிவிக்கல கொடுக்கும் போது தான் அறிவிக்காங்க அப்படின்னா அதான் டவுட்டா இருக்கு. நல்லது. அதாவது தொழுகையில் வந்து லுஹர் அசர் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னென்ன மாதிரி அலும் சூரா ஓதுறாங்க, துணை சூரா ஓதுறாங்க அப்படிலாம் வருது. அதை வைத்துக்கொண்டு நாமளும் அப்படி ஓதலாமான்னா சப்தமாக ஓதலாமா? ஏன்னா அவங்க ஓதுனா தானே இவங்க தெரிஞ்சிருக்க முடியும். சப்தமிட்டு ஓதுறதை கேட்டுட்டு தானே இவங்க ஓதுவாங்க. இப்போ நாமளும் சப்தமிட்டு ஓதலாமான்னு கேட்குறாங்க. சப்தமிட்டு ஓதக்கூடாது. ஏன்னா அதை ரசூலுல்லாஹ் மௌனமாக தான் ஓதிருக்கிறாங்க. வேறு செய்திகள் வழியாக அதை தெரிந்து கொள்கிறோம். இன்னும் சில செய்திகளில் வருது குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக மௌனமாக தான் ஓதுவாங்க லுஹர் அசரில். அப்படி ஓதும் பொழுது நான் ஓதிக்கொண்டு தான் இருக்கிறேன் என்பதை காட்டுகின்ற வகையில் பின்னாடி இருக்கிற மக்கள் புரிந்து கொள்கிற வகையில் சில நேரங்களில் எங்களுக்கு கேட்க செய்வார்கள்னு வருது. உதாரணமாக ஓதிக்கிட்டே இருக்கும்போது ஈயாக்கணம் ஈயாக்கணஸ்தான் இப்படி போய்கிட்டு இருக்கும். ஓதுற பொழுதே அது ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை அப்படி எடுத்து சத்தம் மாதிரி கேட்ட உடனே ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. இந்த மாதிரி புரிந்து கொள்கிற வகையில் ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. அதனால் லுஹர் அசருடைய தொழுகைகள் என்பது மௌனமாக ஓதப்பட வேண்டிய தொழுகைகள் தான் ஒன்று. ரெண்டாவது வந்து வித்ரு தொழுகையில் வந்து சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ் ஓதுவாங்க. சலாம் கொடுக்கும் போது என்று இருக்கிறது, இது சலாம் கொடுப்பதற்கு முன்பா பின்பா என்று கேட்குறாங்க. வேறு துணை சாதனங்கள் ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது சலாம் கொடுத்த பிறகு சொல்லக்கூடிய செய்தியாகத்தான், ஒரு திக்ராகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. சலாம் கொடுத்து முடிச்ச உடனே சொல்லப்படுகிற வாசகம் தான் இது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுமைரா சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? போன வருஷம் ரமலான் பித்ரா எங்களால கொடுக்க முடியல, அதை இந்த வருஷம் ரமலானோட சேர்த்து கொடுக்கலாமா? அப்படி கொடுக்க தேவையில்லை. இந்த ஆண்டு ரமலானுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. வசதி இருக்கிற நேரத்தில் அந்த கடமை அப்போ செய்யணும். ஏன்னா ஃபித்ரா என்பது
பெருநாள் தொழுகைக்கு பிறகு கிடையாதுன்றாங்க ரசூல்லா. ஃபித்ராங்கிறது பெருநாள் தொழுகைக்கு முந்தி கொடுக்கப்படுறது. பெருநாள் தொழுகையை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அன்னைக்கு உங்கள்கிட்ட வசதியே இருந்தாலும் உங்களால் கொடுக்க இயலாது. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து ஒரு கூட்டா பஸ் வாங்கினோம்னாக்கா அதுல வர லாபத்துல நம்ம செலவு செஞ்சுக்கலாமா? விவரம் சொல்லுங்கண்ணா. கூட்டு வியாபாரத்தில் பல பேர் சேர்ந்து ஒரு பஸ்ஸை வாங்கும் பொழுது வரக்கூடிய வருமானத்தை எல்லாரும் பங்கு வச்சு எடுத்துக்கிறது முறை தானே, ஒன்றும் தப்பு இல்லையே. அது வந்து நம்ம வந்து உழைப்பு இல்லாம வெறும் பணம் மட்டும் கொடுத்து பணத்தை வாங்கி நம்ம செலவு பண்ற மாதிரி இஸ்லாத்துல ஏற்குமான்னு. அது ஒன்றும் மார்க்கத்தில் தப்பு கிடையாது. பணத்தை திரட்டுவதற்கு ஒரு உழைப்பு அவசியமானது தானே. ஒரு பணம் வருகிறது என்றால் அந்த பணம் ஒன்றும் வானத்திலிருந்து கொட்டிடல. அந்த பணத்தை பெறுவதற்கு துவக்கத்தில் ஒரு உழைப்பு இருக்கத்தான் செய்திருக்கிறது. எனவே அந்த மாதிரி ஒரு பணத்தை முதலீடாக்கி அதன் வழியாக ஒரு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வது மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்னையில இருந்து ஹாஜிரா பேசுறேன். சொல்லுங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல திண்ணை தோழர்கள் இருந்தாங்க இல்லையா? சரி, அவங்களுடைய பங்கு கொஞ்சம் சொல்லுங்க. திண்ணை தோழர்களாக இருந்தவங்க ரசூலுல்லாஹ்விடத்துல வெளியூர்ல இருந்து அடைக்கலம் தேடி வந்தவங்க, சொந்த வீடு வாசல் இல்லாம பள்ளிவாசலுடைய வெளிப்பகுதியிலே தங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுல சில பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற சில பேரோட சேர்த்து விட்டாங்க. சேர்த்து அவங்க தொழில்துறை, குடும்பம், போக்குவரத்துன்னு டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் சில பேருக்கு அப்படிப்பட்ட பொருளாதார வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க வெளியிலிருந்து வரக்கூடிய உதவிகளை வாங்கி கொண்டு ரசூலுல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய செய்திகளை கற்றுக்கொண்டு தேவைப்பட்டால் திடீரென்று மலை ஏறி விறகு வெட்டி இந்த மாதிரியான உழைப்புகளில் ஈடுபட்டு கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பை இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கார் வந்து டியூல எடுத்திருக்காங்க இன்ட்ரெஸ்ட். நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம கடன் வாங்கி நம்ம எடுத்துட்டு யூஸ் பண்ணலாங்களா? அந்த மாதிரி வாங்கலாமா வாங்கக்கூடாதா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அது வந்து நமக்கு அந்த மாதிரி அந்த பாவம் வந்து நமக்கு வந்து சேருமா? இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோவளத்துக்கு போறோம். கோவளத்துல இருக்க பீச்ல போயிட்டு தான் நம்ம போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறோம். அந்த கோவளத்துக்கும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க இருக்கிற பூந்தி சும்மா நம்ம கடையில காசு கொடுத்து கூட வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது எப்படி? இது கோவளம்னா அந்த தர்காவுக்கு சொல்றீங்களோ? என்னங்க கோவளம் தர்காவுக்கு போறதை பத்தி சொல்றீங்களோ? தர்காக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாமத்தினால போறது கிடையாது. நம்ம தௌஹீத்ல இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இவங்க நிர்வாகத்தை இருக்க தொட்டு அந்த கோவளத்துக்கே போக கூடாது. அங்க இருக்கிற கோவளத்துல இருக்கிற அந்த பூந்திய கூட நம்ம காசு கொடுத்து நம்ம சும்மா வாங்கி அது நல்லா இருக்கும்னு சொல்ற ஒரு காசுக்காக வாங்கி சாப்பிட்டாலும் அதுவும் இல்ல, கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, அங்க இருக்கிற பொருளை வாங்கக்கூடாதுன்னா அங்க எங்க இருக்கிற பொருள்? தர்காவில் இருக்கிற பொருளா இல்ல விக்கிறாங்க இல்லீங்களா? தர்கா வந்து விக்கிறாங்க பாத்தீங்களா கடைகள்ல, தர்கா வாசல்ல. சரி, தாள் அங்க வச்சு தாள் வச்சு விக்கிறாங்க இல்லீங்களா? அங்க வாங்க கூடாது, வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் வந்து வட்டிக்கு கடன் வாங்கி அல்லது லோன் வாங்கி அதுல ஒரு கார் வாங்கியிருக்கிறாரு. இப்போ அந்த காரை அவரிடமிருந்து நாம வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம். ஆனால் எந்த வகையிலையும் அந்த வட்டியோடு நீங்கள் தொடர்பில் இருக்கக்கூடாது. அவர் வாங்கின வட்டி அவரை சார்ந்தது. மார்க்கத்தில் பொதுவாகவே ஒருத்தருடைய குற்றத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவர் வட்டி வாங்கியிருந்தால் அந்த வட்டியை அடைக்கிறது, போக்குவரத்து எல்லாமே அவரை சார்ந்தது. அதனுடைய குற்றமும் அவரை சாரும். நீங்கள் அவரிடமிருந்து காரை பெறுகிற பொழுது நீங்கள் வட்டி கணக்கு எதுவும் போட்டுறாம இந்த வண்டிக்கு என்ன ரேட்டு, இந்த அப்படி ரேட்டு, வட்டி கலப்பில்லாத வகையில் அந்த தொகையை கொடுத்து விட்டு நீங்கள் அந்த வண்டியை பயன்படுத்துவதாக இருந்தால் அல்லது வாடகைக்கு எடுத்து ஓட்டுவதாக இருந்தால் கூட மார்க்கத்தில் இருந்து தப்பு வராது. ஏன்னா நீங்கள் அந்த வட்டியில் பங்கெடுக்கலை, அவர் தான் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர். அவரிடமிருந்து இன்னும் வேறொரு கைக்கு மாறுது, வேறொரு வகையில் மாறுகிறது என்றால் மார்க்கத்தில் குற்றமாகாது. இதற்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக ரசூல்லா காலத்தில் யூதர்களுடைய பிரதான தொழில் வந்து வட்டி தொழில் தான். அவங்க விருந்து கொடுத்தா நீங்கள் சாப்பிடலான்னு குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ வட்டியில் சம்பாதிச்சு தர்றது நம்ம சாப்பிட்றோமே, ஹலால் தானே. எதனால்? அவன் வாங்கினது வட்டி, நீங்கள் வாங்குறது அன்பளிப்பு. உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்குறாரு, நீங்கள் வட்டி வாங்கலை, அந்த வகையில் தான் இதுவும் வரும். மார்க்கத்தில் தப்பாகாது. நீங்கள் நான் வட்டியை கட்டிக்கிறேன் என்று சொல்வதோ அல்லது அந்த வட்டிக்குரிய கணக்கையும் சேர்த்து பார்த்து அந்த தொடர்ச்சியாக நீங்கள் கையில் எடுப்பதோ தப்பு. தனியாக இதுக்கான கொடுக்கல் வாங்கல் என்ன அப்படின்னு மார்க்க அளவுகோலுக்கு உட்பட்டு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம், தவறு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு தர்கா இருக்க பகுதியில் வந்து அந்த பகுதிக்கே போகக்கூடாதுங்கிறாங்க,
அதுக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் சாமான்கள் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது கூடுமா கூடாதான்னா, இந்த மாதிரி சந்தைகள், திருவிழாக்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடைபெறக்கூடிய இடங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஹராமான காரியம் நடக்கிற இடத்துல நம்ம ஏன் நிற்பானேன்னு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஆனால் அந்த பகுதியில் ஒரு கடை வீதி உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நம்முடைய தேவைக்காக வேண்டி அங்கே போய் ஒரு பொருள் வாங்குவது மார்க்கத்தில் குற்றமாகிவிடாது. இப்போ ரசூல்லா காலத்தில் இணை கற்பிக்கின்ற காரியங்கள் அரங்கேறக்கூடிய சந்தைகளே இருந்துச்சு. அந்த சந்தைகளில் முஸ்லீம்கள் வியாபாரம் செய்யவும் செஞ்சாங்க. அங்கே போய் பொருட்களை வாங்குறது, கொடுக்கறது அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. அதனால இந்த அடிப்படையில் வெளியில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் போய் சம வாங்கிட்டு வந்துடுறேன் என்பது அது மார்க்கத்தில் குற்றமாக ஆகாது. அதே நேரத்தில் மக்களுக்கு சந்தேகம் ஏற்படாத வகையிலே நம்ம நடக்க வேண்டியதும் இருக்கிறது. ஒரு பொறுப்பில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களா இருக்கும்போது அப்போ தர்காவுக்கு போயிட்டாங்கன்னு அதை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் நின்று கடையில் நின்று வாங்கிட்டு இருப்பீங்க, அதை பார்த்துவிட்டு தர்காவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி கிளப்பி விடுவாங்க. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தேவையில்லை, தவிர்த்து கொள்வது நல்லது என்று சொல்லியிருப்பாங்க. அப்படி தவிர்த்து கொண்டால் ஓகே, மார்க்கத்தில் அது குற்றமாக ஆகிவிடாது. வெளியில் இருக்கிற கடையில் போய் ஒரு சாமான் வாங்கிவிட்டு வருவது என்பது மார்க்கத்தில் குற்றத்தை ஏற்படுத்தாது. அல்லாஹ்